நீங்க அடிங்கடா, அடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லல. ஆனா செம்பு நெளியிற வரைக்கும் அடிக்காதீங்க அப்படின்னு தான் சொல்றோம். இந்த முனியம்மா பஞ்சாயத்து அப்படிங்கிறது சமூக ஊடகங்கள்ல மிகப்பெரிய பஞ்சாயத்தா போயிட்டு இருக்கு. அதுக்கு இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறோம். அதாவது ஒரு நாணயம் அப்படின்னா அதுக்கு 2 பக்கங்கள் இருக்கும். அதே போல ஒரு மனிதன் அப்படின்னா அவன்ட்ட நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். முனியம்மாட்ட வந்து இருக்கக்கூடிய நல்லத சுட்டிக்காட்டக்கூடிய நம்ம, அவங்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவையும் சுட்டிக்காட்ட வேண்டியது நம்மளுடைய கடமை. முனியம்மாவுக்கு நம்ம எந்த அளவுக்கு ஆதரவா பேசுறோமோ, முனியம்மாட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸையும் எடுத்து பேசுறோம். முனியம்மா வந்து விஜய் டிவிய பத்தி மிகப்பெரிய அளவுக்கு பில்டப் குடுத்து, நல்லா பார்த்துக்கிறாங்க, நல்லா சாப்பாடு போடுறாங்க, டயத்துக்கு ஸ்நாக்ஸ் வருது, பாத்ரூம் போனா கூட 4 பேரு பாடி கார்டா வர்றாங்க, பஸ்ல கொண்டு வந்து ஏத்துறாங்க, இறக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புகழ்ந்து பேசிட்டு இருந்தாங்க. அங்க தான் நம்ம ஒரு விமர்சனத்த முன் வச்சோம். முனியம்மா வந்து விஜய் டிவியுடைய சொம்பாக மாறிட்டாங்களா? சேனலுடைய மவுத் பீஸாக செயல்படுறாங்களா முனியம்மா? அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருந்தோம். இது போக முனியம்மாவ பத்தி ஏகப்பட்ட சர்ச்சைகள் அப்படிங்கிறது சோசியல் மீடியால அங்கங்க பேசப்பட்டுச்சு. முனியம்மாவை ஏத்தி விட்ட ஏணியவே முனியம்மா எட்டி உதைச்சுட்டாங்க. முனியம்மா யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு காரணமா இருந்த நபரையே முனியம்மா வந்து மிட்நைட்ல கால் பண்ணி முனியம்மாவும், முனியம்மாவுடைய கணவரும் கொலை மிரட்டல் விடுத்துட்டாங்க. அப்படிங்கிற அலிகேஷன்ஸ் எல்லாம் முனியம்மாவுக்கு எதிராக வைக்கப்பட்டுச்சு. அது உண்மையா பொய்யா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முனியம்மாவுடைய யூடியூப் சேனல்ல போய் கமெண்ட் பண்ணி இந்த மாதிரி உங்களை பத்தி இதெல்லாம் சொல்றாங்க, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். அந்த கமெண்ட்டை முனியம்மா என்ன பண்றாங்க, டெலீட் பண்றாங்க. அங்க டெலீட் பண்ணிட்டு நான் போட்ட வீடியோக்கு கீழே வந்து ஒரு கமெண்ட் பண்றாங்க. நீங்க வந்து காசு முக்கியம் தான், காசுக்காக கண்டென்ட் பண்ணணும் தான், அவங்கள நான் மிரட்டின ஆடியோ உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை வச்சு கண்டென்ட் பண்ணுங்க. அதாவது யூடியூபர்கள் பேசுறவங்க எல்லாருமே காசுக்காக தான் வந்து கண்டென்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு முனியம்மா வந்து சொல்றாங்க. முனியம்மா, நீங்களும் உங்க சேனல்ல டெய்லி 2 வீடியோ போடுறீங்கல்ல, அதை மானிட்டைசேஷனை ஆன் பண்ணிட்டு தானே போடுறீங்க, ஆஃப் பண்ணிட்டு போடுறீங்களா? அப்போ நீங்களும் அதை காசுக்காக தானே செய்றீங்க. முனியம்மா வந்து நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோல அவங்க ஹோட்டல் ரூம் எல்லாம் வெக்கேட் பண்ணிட்டு கிளம்புற மாதிரி இருந்துச்சு. சரி, முனியம்மா வந்து காமன் மேன் ஷோவோட வந்துட்டாங்க போல இருக்கு, அவங்க பிக் பாஸ்குள்ள செலக்ட் ஆகல போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட பேசியிருந்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, காமன் மேன் ஷோங்கிறதே முடிஞ்சு போச்சு, ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு, அதனால எல்லாருமே வெக்கேட் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க அப்படிங்கிற தகவல் அப்படிங்கிறது நமக்கு வந்தது. அதுக்கப்புறம் முனியம்மா என்ன பண்றாங்கன்னா, அவங்க வீட்டுக்கு வந்து ஒரு 9 நிமிஷ வீடியோவா போடுறாங்க. அந்த வீடியோவை பேசிட்டு இருக்கும் போதே முனியம்மாவோட குழந்தை வந்து அக்காவுக்கு வந்து கையில அடிபட்டு ரத்தம் வருதுமா அப்படின்னு சொல்லி சொல்லுது. அதுக்கு முனியம்மா எந்த விதமான ரியாக்ஷன் இல்லாம அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு தொடர்ந்து வீடியோவை பேசிட்டே இருக்காங்க. கையில் அடிபட்டு தன்னுடைய குழந்தைக்கு வந்து ரத்தம் வருது அப்படிங்கிறப்போ எந்த ஒரு தாயும் பதறி போய் என்னாச்சோ ஏதாச்சோ அந்த ரத்தத்தை நிறுத்துறதுக்கு என்ன பண்ணுவோம், மஞ்சப்பொடியை வைப்போம், ஏதோ ஒன்று பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணுவாங்க, அந்த குழந்தைக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு பார்ப்பாங்க. அதை கொஞ்சம் கூட கண்டுக்காம அவங்க பாட்டுக்கு வீடியோவில் பேசிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு வந்து ஆதரவு கொடுங்க, எனக்கு வந்து பொதுமக்களோட ஆதரவு வேணும், தாய்மார்கள் இல்லத்தரசிகள்லாம் வந்து ஆதரவு கொடுங்க அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, முனியம்மாவுக்கு வந்து கேமராவை ஆன் பண்ணால் ஒரு முகமும் கேமராவை ஆஃப் பண்ணிட்டா இன்னொரு முகமும் இருக்கா அப்படிங்கிற கேள்வி அப்படிங்கிறது முனியம்மாவுக்கு எதிராக நமக்கு இருக்கு. நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, முனியம்மா கிட்ட பாசிட்டிவ்ஸும் இருக்கும், நெகட்டிவ்ஸும் இருக்கும், நிறைகளும் இருக்கும், குறைகளும் இருக்கும். அது ரெண்டையுமே சுட்டி காட்டுறவன் தான் ஒரு சரியான நபராக இருக்க முடியும். அதை விட்டுட்டு முனியம்மாவை பத்தி பேசினா வியூஸ் போகுது அப்படின்றதுக்காக முழு நேர சொம்பாக உட்காந்து முனியம்மாவுக்கு ஜால்ரா தட்டுறதையோ சொம்பு தூக்குறதையோ நம்மளால பண்ண முடியாது. முனியம்மா அப்படிங்கிறது இவங்களுடைய உண்மையான பேர் கூட கிடையாது. இவங்களுடைய உண்மையான பேர் அப்படிங்கிறது பானு. ஏன்பா, பானுன்னு ஒருத்தங்க பேர் இருந்தா முனியம்மான்னு அவங்க யூடியூப் சேனல்ல வந்து பேசக்கூடாதா அப்படின்னு நீங்கெல்லாம் கேட்கலாம். தாராளமா பேசலாம். யூடியூப்ல யார் வேணாலும் தங்களுக்கு இஷ்டப்பட்ட பேரை வச்சுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா இவங்க பானுவை வந்து ஓவர்டேக் பண்ணி முனியம்மாங்கிற பிராண்டை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்கான காரணம் என்னன்னா, ஒரு கிராமத்து பெண்ணு தன்னை அடையாளப்படுத்திக்குவாங்க. அந்த கிராமத்து பெண் கதாபாத்திரத்துக்கு அந்த பானு அப்படிங்கிற பேர் வந்து பொருத்தமாக இருக்காது. கிராமத்து பெண் முனியம்மா அப்படின்னு சொல்லி பாருங்க, ரொம்ப பொருத்தமா இருக்கும். அந்த 10 பொருத்தமும் பக்காவா இருக்கும். அதனால இந்த யூடியூப், இந்த பிரபலமாகிறது இதெல்லாத்தையும் இவங்க வந்து பிளான் பண்ணி பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு எழுது. இந்த முனியம்மான்ற கேரக்டரை பத்தி முழுசா தெரியாம அறகுறையா தெரிஞ்சுக்கிட்டு அன்பே முனியம்மா, நெஞ்சுக்குள் மலையம்மா, மார்கழி பனியம்மா, மாங்கனி கனியம்மா அப்படின்னு ஒரு சில யூடியூபர்ஸு கண்ணை மூடிட்டு சொம்பு தூக்கிட்டு இருக்காங்க.
ஏன்னா முனியம்மாவுக்கு சொம்பு தூக்குனா ஒரு குரூப் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுது, வியூஸ் நிறையா போகுது அப்படின்றதுக்காக அதுக்கு தான் நான் சொன்னேன், அடிங்கடா, அடிக்க வேணான்னு சொல்லலை, ஆனால் சொம்பு நெளிகிற வரைக்கும் அடிக்காதீங்கடா அப்படிங்கிறது தான் நம்ம அவங்கள போன்ற நபர்களுக்கு சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்குது. சரி, இந்த பிக் பாஸ் காமன் மேனுக்கு வெளியில் இந்த முனியம்மா பஞ்சாயத்து பெரும் பஞ்சாயத்தாக போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா, காமன் மேனுக்குள்ள அதை விட காமெடி பண்ணிட்டுருக்குறாங்க. 21 பேரில் 11 பேரை புடனியச்சே தடிச்சு பற்றி விட்டாங்க, போ அப்படின்ட்டாங்க. 10 பேரை மட்டும்தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் செலக்ட் ஆனதில் வந்து ஒருத்தெல்லாம் இருக்கிறான், அவன் காமன் மேன்லேயே வந்து லவ் கண்டென்ட் பண்ணிகிட்டு இருக்கான். கரிஷ்மான்னு ஒரு பொண்ணு, அதுக்கப்புறம் அரவிந்த் அப்படின்னு அவன் பேர். அவன் வந்து நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனால் அழகான பெண்கள்கிட்ட பிக்கப் லைன் போடுவேன், பொம்பளை சோக்கு. ஏண்டா இன்னும் பிக் பாஸ்க்குள்ளேயே வந்து நீ செலக்ட் ஆகி போகலை, அதுக்குள்ளே பொம்பளை சோக்கு. அங்கே கரிஷ்மான்னு ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணுகிட்டே தான் இவன் 24/7 இவன் பேசிக்கிட்டு இருக்கானா. ஏண்டா நல்ல திறமை இருக்கக்கூடிய நபராக இருக்கிற, நல்லா பேசுகிற, பார்க்குறதுக்கும் ஓரளவுக்கு பர்சனாலிட்டியாக இருக்கிற, அதுக்காக தான் நீங்கள் போகிறீங்களாடா? எப்படியெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இதுக்கு இந்த ராஜு அப்படிங்கிற நபர் மாமாவால் பார்த்துட்ருக்காரு. என்னப்பா தம்பி, கரிஷ்மா கூடயே பேசிகிட்டு இருக்க, அப்படியா? ஓ, உங்கள் 2 பேருக்குள்ள இப்படியா அப்படியான்னு சொல்லிட்டு, ராஜு, டைட்டில் வின்னர்னு உன்னை ஜட்ஜாக கூட்டு உட்கார வச்சா எதெல்லாம் வச்சு கண்டென்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு விவஸ்தை இல்லாமல் போயிடுச்சேடா. பிக்கப் லைன் போடுவேங்கிறான். ஒரு ஆள் என்னடான்னா குட்டையாக இருக்கிறாரு, அவர் சொல்கிறாரு, நான் வந்து காமத்தை தவிர எல்லா உணர்வுகளையும் நான் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து பிரதிபலிப்பேன். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில பேர் வந்து அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. இருக்கிறவங்கலாம், அப்போ நாங்களாம் என்ன காமத்துக்காக பிக் பாஸ்குள்ளே வரோன்னு சொல்கிறியா அப்படின்னு கேட்டுட்டாங்க. உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை, இங்கே இந்த அரவிந்துங்கிற பையன் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு காரணமே அவர் வந்து கொஞ்சம் அஜால் குஜால் அப்படி இப்படி இருக்கிறதுக்காக தான் என்கிட்ட சொல்லியிருக்காரு அப்படின்னு சபையில் வச்சு உடச்சி விட்டான். அப்போ அந்த அரவிந்துன்றவன் யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த கரிஷ்மா அப்படிங்கிற பொண்ணுகிட்ட பழகிட்டு இருக்கவன். இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, அந்த அரவிந்து, இந்த கரிஷ்மா, இவங்க 2 பேருமே அடுத்த கட்டத்துக்கு செலக்ட் ஆகிட்டாங்க. ரிஜெக்ட் ஆகலை 2 பேருமே. ஆக மொத்தத்தில் இவங்க இந்த லவ் கண்டென்ட் அப்படிங்கிற விஷயத்த காமன் மேன்லேயே பிளான் பண்ணிட்டாங்க. நம்ம 2 பேருக்கு நடுவில் லவ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஜட்ஜஸ் யோசிச்சிட்டாங்கன்னா, நம்ம 2 பேரையுமே சேர்த்து ஜோடியாக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போடுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவங்க நினச்சிருக்காங்க. அவங்க நினச்சபடியே இவங்க 2 பேரும் செலக்ட் ஆகி அடுத்த ரவுண்டுக்கும் போயிட்டாங்க. சரி, அப்படி என்னடா இவங்க டாஸ்க்கு வச்சாங்க, இவங்களை எலிமினேட் பண்ணி இவங்க டாஸ்க் வச்சாங்க இந்த 11 பேரையும் எலிமினேட் பண்ணி வெளியில் அனுப்புறதுக்கு அப்படின்னு பார்த்தா, ஆளுக்கு ஒரு பேப்பர் பேனாவை கையில் கொடுத்துட்டாங்க. கையில் கொடுத்துட்டு 3 கொஸ்டினை கொடுத்து எழுது அப்படின்ட்டாங்க. நீ எழுதுனதை வச்சு அங்கே இருக்கக்கூடிய, அதாவது 21 பேர் இருக்காங்கல்ல, அதில் ஒருத்தன் வந்து நிற்கணும் சென்டரில். இவன் எழுதுனதை வச்சு அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் கேள்வி கேட்பாங்க. இதில் அந்த ட்வின்ஸ் 2 பேர் வந்தாங்க. அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க, எப்படியாவது வந்து நம்ம உள்ளே போயிடுவோம். ஏன்னா இது வரைக்கும் பிக் பாஸ் வரலாற்றிலேயே முதல் முறையாக இரட்டையர்கள் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனதில்லை அப்படின்றதுனால, இந்த மாற்றான் படத்தில் வர்ற சூர்யா மாதிரி ஓவராக பில்டப் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த வேட்டையாடு விளையாடு படத்தில் வர மாதிரி, இலா உன்னை விட்டு எப்படா இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் ஒன்றாவே இருந்தாங்க. கடைசியில் அவங்க 2 பேரையும் புறமண்டையை சேர்த்து அடித்து பற்றி விட்டாங்க. போ அதெல்லாம் சரி வராது அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு தன்னைத்தானே பைத்தியம் அப்படின்னு சொல்லிக்குது. பைத்தியம்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அது பாட்டுக்கு உட்காந்துருச்சு, கடையை போட்டு இப்படி உட்காந்துருச்சு. அம்மா, நீ சொன்னது உண்மைதாம்மா, நீ சரியான பைத்தியம் இல்லை, சரியாகாத பைத்தியம் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. 11 பேரை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, 10 பேரை செலக்ட் பண்ணிட்டாங்க. அந்த 10 பேர் அடுத்த ரவுண்டுக்கு போகிறாங்க. அடுத்த ரவுண்டில் 12 + 10 மொத்தம் 22 கண்டஸ்டன்ட்ஸு. அடுத்து வரப்போகிற டாஸ்கெல்லாம் இன்னும் வெறித்தனமாக இருக்கும் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் காரி துப்புற மாதிரி தான்டா இருக்குது, அடுத்து வரக்கூடிய டாஸ்க்காவது ஒழுங்காக இருக்குமா அப்படின்னு பிக் பாஸ் ரசிகர்கள் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த 21 பேரில் இருந்து செலக்ட் ஆன 10 பேர் யார் அப்படிங்கிறத படிக்கிறேன். மணிவண்ணன், ஹைட்டு கார்த்தி, கரிஷ்மா, அபிநயா, அரவிந்து, சரண்யா, சம்யுக்தா, ஜார்ஜ், சுகுமாரன், அதுக்கப்புறம் பிரியங்கா பால். இந்த காமன் மேன்லேயே வந்து லவ் கண்டென்ட் ஓட்டிகிட்டு இருக்கிற ஜோடி யாருன்னு கேட்டிங்கன்னா, அரவிந்த் மற்றும் கரிஷ்மா. இவங்க 2 பேருக்கும் நடுவில் தான் ஏதோ ஒரு கண்டென்ட் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போய் காதல் வர்றது அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஆனால் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகும்போதே ஒரு லவ் கண்டென்ட்டோட ஒரு ஜோடி போகிறாங்கன்னா அது எந்த லட்சணத்தில் இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மக்களாகிய நீங்கள் வெளியில் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த முனியம்மா பஞ்சாயத்து, அதுக்கப்புறம் பிக் பாஸ் காமன் மேனில் 21 பேரில் 10 பேரை செலக்ட் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் நாளையிலேருந்து டாஸ்கெல்லாம் விறுவிறுப்பாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் பற்றி மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எக்ஸ்க்ளூசிவ் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. Bye bye.